இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் மீன் வாங்கினோம். மீன் வாங்கி மீனை கழுவிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் தான் ஒரு ஞானோதயம் வந்தது. சரி ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுக்கிறதுன்றதுனால அப்பப்போ அப்படி இப்படி இருக்கும். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீனை நல்லா கழுவி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மீனோட வேஸ்ட்டெல்லாம் கோழிக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. கோழி என்னமோ நம்மளை மாதிரி தான்ப்பா. என்ன தான் அதுக்கு சாப்பாடு போட்டாலும் இந்த நான்வெஜ்ஜை பார்த்தோன்னே அதுக்கு வரும் பாரு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான், எல்லாரும் அப்படியே கும்மிக்கிட்டு வந்துட்டாங்க படான்ட்டு. நான் பாரு ஒரு 2 நிமிஷம்தான் காலி. என்ன என் இனமடானி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படியே முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் எதுவும் இல்லை. நெத்தலி மீனுக்கு முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டால் செமையாக இருக்கும். பட் இல்லை. அதனால் வீட்டில் இன்னும் 2-3 புளிச்சங்காய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். என்னதான் இந்த கருவேப்பிலையை பார்த்து வளர்த்தாலும் ஏன்னே தெரில கருவேப்பிலை ஒழுங்காகவே வளர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா. அப்புறம் 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீன் கழுவி வச்சுருந்த மீனில் அரைச்சி கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. உப்பை போட்டு நல்லா கலக்கியாச்சு. அப்படியே வெட்டி வச்ச பதார்த்தங்களெல்லாம் தட்டியாச்சு. அவ்வளோதான். இனி என்ன, அடுப்பில் வைக்க வேண்டியதான். நல்லா கொதிக்க விட்டு மீன் நல்லா வந்ததுக்கப்புறமா மறக்காமல் அந்த கருவேப்பிலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இதை விட ஈஸியாக யாராவது மீன் கறி வைக்க முடியுமா?